எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சூரியன் பிரகாஷ். நான் அக்ஷயபாகத்திலிருந்து வரேன். 7 நாள் சாம்பவி மகாதீட்சை பெற்று ஒரு புனித யாத்திரை போல நான் பாவஸ்பந்தனா என்ற ஒரு நிகழ்ச்சி கலந்துக்கிறதுக்காக பாண்டிச்சேரியிலிருந்து நான் போன வாரம் கோயம்புத்தூர் ஈஷாக்கு போயிருந்தேன். சொல்லும்போதே உடம்புல ஒரு மாதிரி ஆகுது. இந்த பாவஸ்பந்தனான்ற ஒரு ப்ரோக்ராம் சாதாரண ப்ரோக்ராமே அல்ல. ஒரு மனிதன் மனித தன்மையை உணர்வதற்கான ஒரு புனிதமான யாத்திரையாக நான் பார்க்குறேன். ஏன் நான் இவ்வளோ மிகப்படுத்தி நான் அதை சொல்கிறேன்னா, இந்த உலகத்தில் எவ்வளோ ஜீவராசிகள் இருக்குது. ஆனால் எல்லாருமே சிந்திக்கக்கூடிய சிரிக்கக்கூடிய அறிவு எந்த ஒரு ஜீவராசிக்கும் இல்லை. அந்த சிந்திக்கக்கூடிய அறிவும் சிரிக்கக்கூடிய தன்மையும் மனிதன் ஒருவனுக்கே இறைவன் படைத்த ஒரு புனிதமான ஒரு செயல். ஆனால் இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா மனித உருவத்தில் இருக்கிற மிருகத்தன்மை எல்லாமே இருக்கிறாங்க. மனிதராக யாரும் இருக்கிறது இல்லை. மனிதராய் பிறந்த ஒரு மனிதனும் கட்டாயம் அனுபவிக்கக்கூடிய ஒரு பேராற்றல் பேரின்பம் பாவஸ்பந்தனம். இதை நான் எப்படி நம்ம சொல்லி புரிய வைக்கிறது எனக்கு தெரியல. என்னுடைய உணர்வை நான் கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன். எவ்வளோ வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்களை நம்ம அனுபவிச்சிருக்கோம், எவ்வளோ துன்பத்தை அனுபவிச்சிருக்கோம். நீங்கள் ஒரு புது மனிதனாக புது பிறப்பெடுத்து இந்த உலகத்துக்கு நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த பாவஸ்பந்தன நிகழ்ச்சியில் கலந்துக்குங்க. உங்களுடைய வாழ்க்கை மாறும், அவசியம் மாறும், கட்டாயம் மாறும். இந்த பாவஸ்பந்தனா என் வாழ்க்கையை மாற்றம் செஞ்சுருக்குது. என்ன மாற்றம் செஞ்சுருக்குது? என் உடம்பையும் என் உள்ள ஆத்மாவையும் தூய்மைப்படுத்தியிருக்கிறது. இதை தினம் நான் அனுபவிச்சுட்ருக்கிறேன். இந்த பேராற்றல், இந்த பேரின்பம் எல்லா மனிதர்களுக்கும் இது கிடைக்கணும். எல்லா மனிதர்களும் அதை உணரணும். அந்த உணர்ந்து எல்லா மனிதர்களும் அதன்படி நடக்க வேண்டும் அப்படின்னு என்னுடைய ஆசை. என் குருநாதர் சத்குருவுடைய ஆசையும் அதுதான். இதுக்கு உறுதுணையாக இருந்த புதுவையில் இருக்கக்கூடிய ஈஷா யோகா வாலண்டியர்ஸ் அத்தனை நல்ல உள்ளவங்களுக்கும், எனக்கு இந்த ஒரு புனிதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மீனாட்சி சிஸ்டருக்கும் புனிதா சிஸ்டருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன். அவங்க 2 பேரும் இல்லைன்னா இன்னைக்கு இந்த பாவஸ்பந்தனான்ற ஒரு புனிதமான சக்தி எனக்கு கிடைச்சிருக்காது. நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நான் ரொம்ப சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் பார்க்கும் பார்வைகள் அனைத்தும் நானாக நான் பாவிக்கிறேன். அது எல்லாமே நானாக தான் இருக்கிறேன். உங்களுக்கு நான் வார்த்தை சொன்னால் உங்களுக்கு புரியாது, அனுபவிச்சா மட்டுமே புரியும். எல்லோரும் பாவஸ்பந்தனா ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுங்கள். தான் பெற்ற இன்ப நீங்களும் பெறணும் என்னுடைய ஆசை. என்னுடைய குருநாதர் ஆசையும் அதுதான். ஒரு மனிதனுக்கும் ஒரு சொட்டாவது ஆன்மீகம் போய் சேர வேண்டும்ன்றது சத்குருடைய ஆசை. அந்த ஒரு சொட்டு வந்தால் ஒரு மனிதன் எந்த தன்மைக்கு போகிறான்றதை நான் உணர்ந்தேன். நீங்களும் அதை உணரணும் ஆசை. நன்றி.